இன்றைய தினம் குடும்ப வாழ்வில் அது மிகச்சிறந்த நல்ல பலனை தருவதாக அமையுங்க. இன்னைக்கு உங்களது அன்புக்குரியவரிடம், மனம் கவர்ந்த காதலரிடம் எந்த விதமான கடுமையான சொற்களையும். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நண்பர்களே. நலமா இருக்கீங்களா? நாங்க நலமா இருக்கோம். உங்க நலனை கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தாராளமா சொல்லுங்க. எல்லாம் வல்ல இறையொருள் அனைவருக்கும் கிடைத்து அனைவரும் வாழ்வில் வாழ்வாங்கு வாழ்ந்திட இறைவனை இத்தனம் பிரார்த்திக்கிறேன் நண்பர்களே. இந்த வீடியோவில் நமது தனித்துவமான ராசி பலன்களை பார்ப்போம். அதுக்கு முன்பாக நமது வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அழுத்தி ஆன் பெல் அழுத்த மறந்துடாதீங்க. இன்றைய தினம் 29 மார்ச் 2022 செவ்வாய்க்கிழமைங்க. பிளவ வருடம் பங்குனி மாதம் 15ஆம் நாளுங்க. இன்னைக்கு ஒரு பிரதோஷ நாளுங்க. இன்றைய தினத்துக்கான நமது கன்னிராசி அன்பர்களின் கிரக நிலையிலே காணும் பொழுது ராசிக்கு 5ஆம் இடத்தில் இன்றைய தினம் 3 கிரக சேர்க்கையாக சனி, சுக்கிரன் மற்றும் செவ்வாய் ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளது. மேலும் இன்றைய தினம் லாபஸ்தானாதிபதியான சந்திரன் குருவுடன் இணைந்து காணப்படுகிறார். இது ஒரு நல்ல சிறந்த கிரக அமைப்பாகும். இத்தகைய கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் உங்களுக்கு மன மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் வகையில் உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் சமூகத்திலும் உங்களது குடும்பத்திலும் உங்களது அலுவலகத்திலும் உயரக்கூடிய ஒரு அற்புதமான மனமகிழ்ச்சியான நாளாக அமைப்பெறுவீர்கள். இன்றைய தினம் உங்களுக்கு நீங்கள் செல்லும் இடங்களிலெல்லாம் மதிப்பும் மரியாதையும் கண்டிப்பாக உயரக்கூடிய ஒரு நாளாக அமைப்பெறுங்க. இன்றைய தினம் உங்களது குடும்ப வாழ்வை அர்த்தமுள்ளதாக ஆக்க நீங்கள் இன்றைய தினம் அன்புடன், பணிவுடன், மதிப்புடன் வாழ கற்றுக்கொள்வீர்கள். இன்றைய தினம் குடும்ப வாழ்வில் அது மிகச்சிறந்த நல்ல பலனை தருவதாக அமையுங்க. இன்னைக்கு உங்களது அன்புக்குரியவரிடம், மனம் கவர்ந்த காதலரிடம் எந்த விதமான கடுமையான சொற்களையும் சொல்லாமல் இருக்க முயற்சி செய்யுங்கள். கண்டிப்பாக நீங்கள் அதை செய்வதால் இன்றைய தினம் கண்டிப்பாக கடுஞ்சொற்களால் உங்களுக்கு பிரச்சனை வருவதால் நீங்கள் அதை செய்யாமல் இருப்பது நல்லது. இன்றைய தினம் மறதி காரணமாக சில விட்டுப்போன பணிகளை இன்றைய தினம் நீங்கள் மீண்டும் செய்ய முன்வருவீர்கள். இன்றைய தினம் அதன் மூலமாக உங்களது காரியங்களில் நீங்கள் வெற்றிகளை பெற முடியும். இதுவரை இன்றைய தினம் உங்களுக்கு கருத்துக்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து உங்களது கருத்துக்களை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் கூட இப்பொழுது தானாக வந்து உங்களது கருத்துக்களை ஏற்றுக்கொண்டு நீங்கள் சொல்றது சரிதாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிறந்த தினமா, மனமாற்றம் பெறக்கூடிய ஒரு தினமா அமைய பெறுவீங்க. அதன் மூலமாக உங்களுக்கு இன்றைய தினம் மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும். இன்றைய தினம் வீடு, மனை, நிலம் போன்ற அசைய சொத்துக்கள் வாங்கலாங்க. அதுக்கான நல்ல முயற்சிகள் இப்பொழுது கைகூடும். எனவே இன்றைய தினம் நீங்கள் அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். இன்றைய தினம் ஏற்ற இறக்கங்கள் இருந்தாலும், சிறு சிறு பிரச்சனைகள் வந்து போனாலும், சிறு சிறு செலவுகள் ஏற்பட்டாலும் நீங்கள் எதை கண்டும் அப்செட் ஆக வேண்டாம். இன்றைய தினம் அதை மட்டும் மனதில் கொண்டுங்கள். இன்றைய தினம் உங்களுக்கு செலவுகள் காரணமாக நீங்கள் மனதளவில் பாதிக்க வாய்ப்பு இருந்தாலும் நீங்கள் இன்றைய தினம் செலவுகள் எப்படிப்பட்டது, பிற்காலத்தில் உங்களுக்கு எதிர்காலத்தில் அந்த செலவுகளால் உங்களுக்கு என்ன நன்மை என்பதை நீங்கள் புரிந்து கொண்டீர்கள் என்றால் கண்டிப்பாக சின்ன சின்ன பிரச்சனைகளை நீங்கள் தவிர்த்து விட முடியும். இன்றைய தினம் ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்த நாளாகவே இருந்தாலும் உங்களது எதிர்காலம் மிகவும் ஒரு பிரகாசமாக அமையும். எனவே இன்றைய தினம் நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லை. இன்றைய தினம் உங்களது எதிர்பார்ப்புகளை குறைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் இன்றைய தினம் தனிமையிலேயே நேரத்தை செலவிட விரும்புவீர்கள். உங்களது எதிர்பார்ப்புகள் உங்களுக்கு சில ஏமாற்றங்கள் தருவதால் உங்களுக்கு மனம் அப்செட்டாக வாய்ப்புகள் இருப்பதால் இன்றைய தினம் எந்த விதமான எதிர்பார்ப்புகளும் இல்லாமல் உங்களது வழக்கமான வேலைகளில் நீங்கள் ஈடுபடுங்கள். பொழுதுபோக்குகளில் அதிக கவனம் செலுத்துங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு மன மகிழ்ச்சியான ஒரு நல்ல தினமாக இன்றைய தினம் நீங்கள் மாற்றிக்கொள்வீர்கள். மனம் கவர்ந்த காதலருடன் கடுஞ்சொற்களை கூறாமல் இருக்க முயற்சி செய்யுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல நன்மைகளே உண்டு. இன்றைய தினம் உங்களது நண்பர்களை அல்லது உங்களது சுற்றத்தாரை நீங்கள் புரிந்து கொண்டு அதற்கேற்ப முடிவுகளை எடுக்க நீங்கள் முயற்சி செய்யுங்கள். முடிவெடுக்க முன்பாக உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களின் தேவைகளை நீங்கள் புரிந்து கொண்டு செயல்படுவது உங்களுக்கு மிக சிறந்த நல்ல பலனை தரும். இன்றைய தினம் பயணங்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல பலன்கள் உண்டு. பயணங்கள் நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம். கடன் சார்ந்த உதவிகள் கிடைக்குமா என்று கேட்டால் கிடைக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு பண வரவுகள், கடன் சார்ந்த எந்த விதமான எதிர்பார்ப்புகளும் உங்களுக்கு பூர்த்தியாக வாய்ப்புகள் இருக்கு. இன்றைய தினம் உங்களுக்கு மகிழ்ச்சியில் நிறைந்த ஒரு நல்ல நாளாகவே அமையப்பெறும். இழுபறியான காரியங்களை கூட இப்பொழுது நீங்கள் செய்து முடிப்பதற்கான வாய்ப்புகள் தென்படுகின்றன. இன்றைய தினம் நேரத்தை மிக கவனமாக கையாளுங்கள். நேர மேலாண்மை இன்றைய தினம் மிக மிக முக்கியம். இன்றைய தினம் உங்களது நண்பர்களுடன் நீங்கள் நேரம் எடுத்து நீங்கள் சிரித்து பேசி மகிழலாம். ஆனால் அதிக நேரத்தை உங்களது நண்பர்களுடன் நீங்கள் செலவிட்டு நேரத்தை வீணாக்காதீர்கள். இன்றைய தினம் பயணங்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் என்பதால் பயணங்கள் சம்பந்தமான முயற்சிகளை தாராளமாக மேற்கொள்ளலாம். பயணங்களை இன்றைய தினம் நீங்கள் தள்ளிப்பட வேண்டாம் அல்லது இன்றைய தினம் நீங்கள் தவிர்க்க வேண்டாம். கண்டிப்பாக நல்ல பலன்களை இன்றைய தினம் பெறுவீர்கள். நீங்கள் செல்லும் இடங்கள் எல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக மதிப்பு மரியாதையும் உயரக்கூடிய ஒரு நல்ல தினமாக இன்னைக்கு அமைப்பெறும். இன்றைய தினம் நீங்கள் அனைவரிடமும் புன்னகை தேடுங்கள். சிரித்த முகத்துடன் அனைவரும் நீங்கள் இனிமையாக பழகுங்கள். கண்டிப்பாக இன்றைய தினம் உங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு நல்ல பலன்கள் கிடைக்கும். மன மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும். இன்றைய தினத்தை மேலும் சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய இன்றைய தினத்திற்கான மகிழ்ச்சி தரும் வண்ணம் கிரேங்க. மேலும் இன்றைய தினத்துக்கான உங்களது அதிர்ஷ்ட எண் 9. நமது கன்னிராசி அன்பர்களின் நட்சத்திர ரீதியான பலன்களை இப்போது காணலாம். அதற்கு முன்பாக நமது கன்னிட்டுடைய ராசி பலன் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இப்போவே பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டன் அழுத்தி ஆளும் அழுத்த மறந்துடாதீங்க. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்பொழுது இன்றைய தினம் உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுக்கு பயணங்கள் மூலமாக, அதுவும்
எதிர்பாராத நீங்களே ஆச்சரியப்படக்கூடிய சில பயணங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. அதன் மூலமாக உங்களுக்கு புதிய அனுபவங்கள் கிடைக்கும். அது உங்களுக்கு மிகுந்த நன்மையை தரும். இன்றைய தினம் உங்களுக்கு பூர்வீக சொத்துக்கள்ல சிறு சிறு மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. அது உங்களுக்கு நல்ல மாற்றமாகவே அமையும். எந்த விதமான ஏற்றத்தாழ்வுகளையும் ஏற்றுக்கொண்டு வாழ பழகிக் கொள்ளுங்கள். இன்றைய தினம் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களது நெருக்கமானவர்கள், நண்பர்கள், உறவினர்கள் ஆகியோருடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் அகலும். உங்களது கருத்துக்களை மற்றவர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய, ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நல்ல மனமாற்றம் இன்றைய தினம் மற்றவர்களுக்கு கிடைப்பதைக் கண்டு நீங்கள் சந்தோஷப்படுவீர்கள். இன்றைய தினம் கடன் சார்ந்த பிரச்சனைகள் உங்களுக்கு தீரும். கேட்ட இடங்களில் கடன் உதவி கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. தினம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இழுபறியாக ரொம்ப நாளாக முடிக்க முடியாத சில பணிகளை கூட இன்று முடித்து மனமகிழ்ச்சி கொள்வீர்கள். அதன் மூலமாக கண்டிப்பாக சந்தோஷம் அதிகரிக்கும். இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல ஒரு அனுகூலமான சூழ்நிலைகள் வெவ்வேறு வகையில் அமைய வாய்ப்புகள் இருக்கு. எனவே இன்றைய தினம் உங்களுக்கு கண்டிப்பாக மகிழ்ச்சி நிறைந்த ஒரு நல்ல நாளாக அமைய பெறுவீர்கள். நன்றி நண்பர்களே. நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களும் இந்த வீடியோ பார்த்து பலன் பெறட்டும். உங்களது பொன்னான கருத்துக்கள் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். எனவே கமெண்ட் செக்ஷனில் அதை தெரிவிங்க. மீண்டும் நாளை தின வீடியோ உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே. நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க.